வணக்கம். சசிகலா அவர்கள் தனது நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து தாவேகாவில் இணைய உள்ளாரா அல்லது அதிமுகவை கைப்பற்றுவதற்கு உதவி கோர உள்ளாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நியமித்தது யார்? சசிகலா அவர்கள்தான். சசிகலா அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரில் எடப்பாடியை கை காட்டி முதல்வராக பொறுப்பேற்க வைக்கவில்லை என்றால் இன்றைக்கு நிஜமாகவே அதிமுக தலைமையேற்றிருக்கும். இல்லை என்றால் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருப்பார். அன்றைக்கு கூட்டத்தில் ஒருவர் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக சசிகலா அவர்களது காதில் கூறியதன் காரணமாகத்தான் அன்று அவசரமாக ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வைத்து சசிகலா அவர்களால் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய வைத்து இன்றைக்கு சசிகலாவையே புறக்கணித்து அதிமுகவை முழுமையாக கைப்பற்றி அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ள வைத்த எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து சசிகலா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மற்றும் முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார். இது அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த சந்திப்பு அமையும். ஒன்று, அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான உதவிகளை முதல்வர் விஜய் அவர்களிடம் கோருவார். இல்லை என்றால் அதிமுகவை விட்டு விலகி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரையும் ஒன்றாக இணைந்து தாவேகாவில் இணைப்பதற்கான ஒரு வழிமுறைகளை சசிகலா அவர்கள் உருவாக்குவார். ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் மிக முக்கியமான மூத்த அமைச்சர்களில் ஒருவராகவும் தாவேகாவில் மூத்த நிர்வாகியாகவும் செயல்படுகிறார். தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் பெரும்பான்மையான நபர்களையும் தாவேகாவில் இணைகிறார்கள் என்றால் அது செங்கோட்டையன் மூலமாகத்தான். அவரை வைத்து முதல்வர் விஜய் அவர்களை சந்திக்க ஏற்பாடுகளையும் அது மட்டுமல்ல அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளையும் சசிகலா அவர்கள் போராட்டத்தை நடத்தினால் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை தலைகீழாக மாறும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதிமுக என்பது சாதாரணமாக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. தற்பொழுது தாவேகா எப்படி அசூர வளர்ச்சியில் ஆட்சியை கைப்பற்றியதோ அதேபோல அன்றைக்கு கருணாநிதியை வீழ்த்தி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி 1வது தேர்தலிலேயே முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிமுகவை சாதாரணமாக சசிகலா அவர்கள் விட்டு விடுவாரா? நிச்சயமாக கிடையாது. அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய முழுமையான பொறுப்பு சசிகலா அவர்களிடம் இருப்பதாக தென் மாவட்ட நிர்வாகிகள் முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளனர். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை மீட்டெடுக்கிறாரா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தில் அதிமுகவின் நிர்வாகிகளையும் தென் மாவட்ட நிர்வாகிகளையும் ஒன்றாக இணைத்து தாவேகாவில் இணைந்து முக்கியமான பதவிகளை பெறுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.